மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். 9ஆம் இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில். அது உங்களுக்கு இந்த வாரம் சிறப்புன்னு தான் சொல்லணும். அவருமே நல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு ரூபத்தில் பெரிய லெவலில் காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகளை பார்க்குற போது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் நிறைய இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். ஏன்னா கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் அத்தனை கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடுக்கு போகணும், ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், இதெல்லாம் இந்த வாரம் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லை, இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது. அதோட ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வேறு கம்பெனிக்கு மாறணும் அல்லது வேறு கம்பெனி பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெட்டர் ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கெரியரை பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. வாய்ப்பு இருந்தால் முருகனுடைய தரிசனம், மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். அவருமே கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகையனால நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் யாருக்கும் பணம் கடன் கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, உங்களுடைய சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம எதிர்பாராத லீவ் போட வேண்டிய காலங்கள் அல்லது வேலையில் டென்ஷன், ஒரிஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் யாருக்கும் செக்யூரிட்டி எதுவுமே போட வேண்டாம். இதெல்லாமே கவனமாக இருங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் இந்த வாரம் இருக்குது. அதோட உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட், உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவுமே பெருசாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பெரிய லெவலில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். எதுவுமே அவ்வளோ சிறப்பாக இந்த வாரத்தில் இல்லை. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எனி இல்னாஸ், நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நெய்பர் ஹவுஸ் பக்கத்து வீடாக இருக்கட்டும், கவனம்.
ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க இது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வாரத்தில் அம்பாளுடைய தரிசனம், பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு பண்ணுங்கள், நன்றாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அவரையும் 7ல் இருக்கார். அப்படி இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள், அல்லது நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அதாவது என்டர்டெயின்மெண்ட், எதுவாவது என்டர்டெயின்மெண்ட், இது எல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ரேஸில் அல்லது லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நம்ம பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரம் சுமாராக இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் சம்பாதிப்பீங்க, பார்ட்னரும் சம்பாதிப்பார். உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த வாரம் பார்க்குற போது சர்வீஸ் தனாதிபதி செவ்வாய் 7ல் இருக்கிறதுனால உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த சப்போர்ட்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அவங்க நல்லவங்க தான், உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறவங்க தான். நம்முடைய கிரக நேரம் அவங்கள உதவி பண்ண விடாது. அதனால் அது விஷயத்தில் மட்டும் கவனம். தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வாரம் பொறுமையாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பைரவருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. நல்லா ஏற்றமான ஒரு வாரமாக அமையும். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் தனம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம், அதாவது ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ப்ரைவேட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணியிருக்கிறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பரவாயில்லேன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாரமாக இது இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே பரவாயில்ல. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய தொழில், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள், அமைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்பில் இந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்குது.
ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ஃப்ரெண்ட்ஷிப்பால் நற்பலன்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பைரவருடைய வழிபாடும், பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனமும் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய வேலை பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், அதான் எதில் இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாரம் பெரிய லெவலில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது லோன் கிடைக்கும். பட் என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணமோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுல தடை இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஆண் வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அதோட ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு வில்லங்க விவகாரம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு பெயர், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல ஒரு நியூ அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் இந்த வாரம் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அல்லது ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும், அவரால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படணும்னா இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ரொம்ப பரவாயில்ல. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத சில விஷயங்களில் கவனம் செலுத்தாதீங்க. பொறுமையாகவும் கவனம் செலுத்தாதீங்க, நிதானமாகவும் இந்த வாரம் நீங்கள் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். ஒர்க் ப்ரெஷருங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த வாரம் இருக்காது. பட் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களால் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவருடைய தரிசனமும் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ஃபஸ்ட்டு இந்த வாரம் உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. குறிப்பாக ப்ரொடக்ஷன்னா நீங்கள் உங்களுக்கு செவ்வாயும் அங்கே தான் இருக்கார். அப்படி இருந்தால் நீங்கள் ஏதாவது அக்ரிகல்ச்சர் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறைகள் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, எனி இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக சிவில் லைனில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்களில் கவனம். உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டாம். நடைமுறையில் நீங்கள் எப்போ ரொட்டீன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதை பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சனி பகவான் ராகுவோட இருக்கிறனால வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும். அதுலேயும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையில் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அதே இது உங்களுடைய சுப்பீரியர் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்கள் மேலே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பார்.
இந்த வாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த சர்வீஸாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், அந்த வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த வாரம் நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். அதே சமயத்தில் தேவையில்லாத புதிய விஷயங்கள்லேயும் இந்த வாரம் ஈடுபாடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் லேட்டானா கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். அது மட்டுமல்ல, லைஃப்பில் உங்களுக்கு எப்பையெல்லாம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும், அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. யாரை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அவங்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது உங்களுக்கு நிறையா இருக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. முதல்ல ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சூழ்நிலைகளை சொன்னேன். வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். லவ் சக்ஸஸ் ஆகி இது மேரேஜில் முடியும். அதோட ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொட்டீனான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு வேலை, வருமானம் உங்களுக்கு இருக்கும். அதை உங்களுடைய ஜாபில் நல்லாவே இருக்குது. சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப், உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் விநாயகருடைய வழிபாடும் துர்க்கையுடைய தரிசனமும் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும். பேச்சின் மூலமாக யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வருமானங்கள் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். சில முடிவுகளை நீங்கள் துணிஞ்சு எடுப்பீங்க. அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவினர்களால் நற்பலன்கள் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம். தைரியமாக செயல்படுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. அதோட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இல்லை, வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது. எவ்வளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில்
எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாவது டிஸ்பியூட் அண்ட் லிட்டிகேஷன் இருக்குது, அதில் ஜெயிப்பீங்க. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபில் நல்லா இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய கௌரவத்துக்கு குறைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனமும், அது இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே விநாயகருடைய ஒரு வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. இன்னுமே ஏற்றமாக உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொசைட்டியில் உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ துணிஞ்சு சில விஷயங்களில் நீங்கள் செயல்படுவீங்க. அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே நீங்கள் யோசித்து செய்யணும். சில விஷயங்களை யோசிக்கணும், சில விஷயங்களை உடனே செய்யணும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே கூடணும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜாப் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள் என்பது இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் உண்டு. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இருக்குது. இந்த வாரம் விநாயகருடைய வழிபாடும், எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ முருகனுடைய தரிசனமும் பண்ணுங்கள். இந்த வாரம் ஏற்றமாக உங்களுக்கு அமையும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல. ஃபினான்சியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் இருக்குது, உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கனால ஒன்று நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைனா தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் மகர ராசியில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் தேவை இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எந்த முயற்சி பண்ணுறதாக இருந்தாலும் உழைக்க நிலவை யோசித்து செயல்படுங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா
நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த ஓரளவுக்கு சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க, ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் பண்ணுறீங்க, அதுலேயும் குறிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெரிய ரிட்டர்ன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, அல்லது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அல்லது டூர் இருக்கும், அல்லது ட்ராவல் இருக்கும், கெஸ்ட்டு யாராவது வருவாங்க உங்கள் வீட்டுக்கு, அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. இதையெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராக்ரஸ் ஒன்றும் இல்லை. ரொட்டீன் லைஃப் தான் உங்களுடைய சர்வீஸில் இருக்குது. பெரிய லெவலில் இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வேலையின் நிமித்தமான சின்ன ட்ராவல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. பெரிய லெவலில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அதை பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணுவுடைய வழிபாடும் அல்லது தரிசனமும் பண்ணுங்கள். இன்னும் மேன்மையாக உங்களுக்கு இந்த வாரம் அமையும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனிய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் பரவாயில்ல. ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய உறவினர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அது மட்டுமல்ல, நெருங்கிய நண்பர்களாலும் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரம் புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அறிமுகமாவாங்க, அவர்களாலும் நன்மைகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் புது ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த வாரம் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். அது நல்லா சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல சின்ன தடைகள் இருக்குது. பட் இந்த வாரம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மைகள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். சொந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, அதிலே துர்க்கையுடைய தரிசனம் பெரிய லெவலில் பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நகை வாங்கணும், அல்லது இடம் வாங்கணும், அல்லது வீடு வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அது நடக்கும். அது நடப்பதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். பட் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம். யாரையுமே நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா, ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்களுக்கு சேல் ஆகும், அல்லது வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் நார்மலாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் எந்த வேலையில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அந்த வேலையில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய சர்வீஸை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வேலையில் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சொந்த பிஸ்னஸ் ஸ்மாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த வாரம் இருப்பார். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல ஒரு தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.